ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங்கான ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தின்னா ஒரு அட்டி மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே இருந்து இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு ஒரு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போது அதுக்கு பிறகு நம்ம இந்த கீழே இந்த சைடில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண 2 பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் வரும் நமக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறவு இந்த 2 பாயிண்ட்ல இருந்தும் நம்ம இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு நம்ம இப்போ வரைஞ்சோம்ல ரவுண்டு, அந்த ரவுண்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கழுத்தில் மார்க் பண்ணலாம். கழுத்து வந்து நான் இப்போ இறக்கம் வச்சு நம்ம டாட் ஷேப்பில் போட்டு விட்டுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்டில் நம்ம அந்த பேப்பரை வந்து ரெண்டாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கழுத்து வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறவு அடுத்து அந்த பேப்பரை விரிச்சிட்டு இந்த மாதிரி இந்த இதில் இருந்து கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அடுத்து அந்த வளைவுக்கு தகுனதான் நம்ம வந்து கரெக்டாக அந்த பேப்பரை வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து அதிலிருந்து இதில் இப்படி கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரே அளவாக கரெக்டாக கிடைக்கும். அடுத்து இந்த எண்டு வரும்போது நீங்கள் இதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து மார்க் பண்ணணும். இந்த எண்டு வரும்போது மட்டும் இந்த பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.